அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருவாரூர் அருகே காவல் உதவி ஆய்வாளர் ரவுடியை சுட்டுப் பிடித்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ராஜசேகர் இணைந்திருக்கிறார். ராஜசேகர், என்ன நடந்தது? விரிவாக பதிவு செய்யலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே களப்பால் என்கிற இடத்தில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு முன்பகை காரணமாக மாரிமுத்து என்பவர் 3 பேர் கொண்ட கும்பலால் நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கொலைக்கு திட்டம் திட்டியதாக ஒரு பெண் உட்பட 3 பேர் ஏற்கனவே காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட நிலையில இந்த வழக்குல பல்வேறு நபர்களை காவல்துறையினர் தேடி வந்தனர். குறிப்பாக இந்த வழக்கில் மிக முக்கிய குற்றவாளியாக இருந்த மனோ நிர்மல்ராஜ் என்பவர், அவருடன் சேர்ந்த நண்பர்கள் ஷியாம், தயாநிதி மாறன், தென்னரசு, பிரேம்குமார், மாணிக்கம் உள்ளிட்ட 6 நபர்கள் இன்று நீடாமங்கலம் அருகே ஆதனூர் என்கிற இடத்துல மறைந்த ரவுடி பூவனூர் ராஜ்குமார் சமாதியில அமர்ந்திருந்து அங்கு வரிபறி செய்வதற்காக காத்திருந்ததாக நீடாமங்கலம் உதவி ஆய்வாளர் சந்தோஷ்குமாருக்கு தகவல் கிடைத்தது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த உதவி ஆய்வாளர் சந்தோஷ்குமார் அங்கிருந்த 5 பேரை கைது செய்தார். அப்போது மனோ நிர்மல்ராஜ் என்பவர் அங்கிருந்து தப்பி ஓடி இருந்தார். உடனடியாக காவல்துறையினர் அங்கு தேடி வந்தனர். இந்த நிலையில மனோ நிர்மல்ராஜ் ஆதனூர் அரசு மதுபான கடை பின்புறம் இருந்ததாக காவல்துறையினர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு உதவி ஆய்வாளர் சந்தோஷ்குமாரும் மன்னார்குடி நகர காவல் நிலைய காவலர் விக்னேஷ் 2 பேரும் நேரடியாக சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கிருந்த உதவி ஆய்வாளர் காவலர் விக்னேஷை அந்த ரவுடி மனோ நிர்மல்ராஜ் கையில் இருந்த அருவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்ப ஓட முயன்றிருக்கிறார். அப்பொழுது வானத்தை நோக்கி உதவி ஆய்வாளர் முதலில் துப்பாக்கியால் சுட்டு அவரை ஓடக்கூடாது என கூறியிருக்கிறார். இருந்த போதிலும் அவர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றதால் அவரோட வலது காலில் சுட்டு அங்கிருந்து பிடித்திருக்கிறார்கள். காவலர் மற்றும் அந்த சுட்டு பிடிக்கப்பட்ட குற்றவாளி மனோ நிர்மல்ராஜ் ஆகிய 2 பேரும் தற்பொழுது திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இருவருக்கும் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்துட்டு வந்துட்டு. இது குறித்து திருவாரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கேட்டபொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முக்கியமான குற்றவாளி பல்வேறு கொலை வழக்குகள்ல தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளியாக இருந்து வருகிறார். இனி இதுவரும் காலங்களில் யார் இது போன்ற செயலில் ஈடுபட்டாலும் கடுமையான தண்டனை வழங்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.